அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பியூலா. ஒரு கப்பல்ல அம்மா, அப்பா, பொண்ணு 3 பேர் போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த கப்பல் கவிழ்ந்துருது. ஓரளவுக்கு நீந்தி வராங்க. இப்போ பக்கத்துல ஒரே ஒரு படகு இருக்கு. அந்த படகுல யாராவது ஒருத்தர் மட்டும் தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை. உடனே இந்த அப்பா என்ன பண்றாரு, அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த படகுல ஏறியதாரு. இப்போ அந்த நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தை வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறமா அந்த குழந்தை அவங்க அப்பாவினுடைய டைரியை எடுத்து படிச்சு பாக்குது. அப்போ அந்த டைரியை பெரட்டும் போது அதுல அவங்க அப்பா எழுதியிருக்காரு, இன்னைக்கு நடந்த இந்த ஒரு விபத்துல உனக்கு உயிர்கொல்லி நோய் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த நோயினால நீ என்னைக்கு சாகுறியோ அன்னைக்கு தான் நானும் சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விதி நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு விபத்தை கொடுத்துருச்சு. இந்த விபத்துல உங்கூட சேர்ந்து நானும் சாகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தான். ஆனா என்ன பண்றது, நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு வந்த அந்த குழந்தைய பாதுகாக்கணுமே, அதனாலதான் அன்னைக்கு ஒன்னை காப்பாத்தாம நான் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டியதா போச்சு அப்படின்னு எழுதியிருந்தாராம். இதை படிச்ச உடனே அந்த குழந்தையினுடைய கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி வந்துச்சாம். இந்த மாதிரி தாங்க நம்ம கூட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து கெடுதலாவே நடந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது நாம அந்த நிகழ்வுகளை கடந்து வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் தெரியும். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து தோல்வி, கஷ்டம், பிரச்சனை, இந்த மாதிரி அடுக்கடுக்கா ஏமாற்றங்கள், தோல்விகளை கண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இத ரொம்ப பொறுமையோட கடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நன்றி.